நியூஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரச்சார களத்தில் முந்துவது யார்? வழக்கம் போல செங்கல காட்டிய உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமியின் பதிலடி அங்கு ஆரம்பித்து இன்றைக்கு ஆடியோ வீடியோ வரை சென்று கொண்டிருக்கிறது. பிரச்சார களத்துல பாஜக எங்க இருக்கிறது? விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு சேர்த்து ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரச்சாரங்கள் இப்போ அனல் பறக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது. தமிழகத்துல 4 முனை போட்டி. பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனியாக அப்படின்னு 4 முனை போட்டி போய் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் வழக்கம் போல அவருடைய பாதையில அவர் தனியாக போய் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சார களங்கள் நம்ம வழக்கமாக பார்த்ததான், ஆனால் பறக்க தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இங்க இந்த பிரச்சார களத்துல தமிழ்நாட்டுல மூந்துவது யார் அப்படின்னு பார்த்தா, திமுக அதிமுகவிற்கிடையே பலமான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல பாஜக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வியே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக பல மேடைகள்ல, பல செய்தியாளர் சந்திப்புகள்ல பேசும்போது பாஜக தான் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது, அதிமுக எங்க இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு பிரச்சார களத்துல பாஜகவை தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அவங்க வழக்கம் போல அவர் பல விஷயங்களை பேசினாலும், பிரதமர் மோடி அவர்கள் பல விமர்சனங்களை வைத்தாலும், அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கள் ஸ்டார் வேட்பாளர்களுக்காகவும் அண்ணாமலை அவர்களுக்காகவும் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டாலும், பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் சரி, அவர் கடுமையாக திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களும் சரி, அது ஒரு சில தினங்களுக்கு மிகவும் பேசுபொருளாக இருக்கிறது. ஆனா தொடர்ந்து இந்த களத்துல தீவிரமாக ஈடுபடுறது யாரு, ஈடுபாட்டிலும் முந்துவது யார் அப்படிங்கிறதா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. சரி, இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்னா, வழக்கம் போல, அதாவது 2021ல செங்கலை காட்டி முட்டையை காட்டி பிரச்சாரம் பண்ணது போல இந்த தேர்தலையும் செங்கலை கையில் எடுத்தாரு முதலமைச்சர் அவருடைய மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அங்கதான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. செங்கலை கையில் எடுத்தவருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை பதிலடியாக வைத்தார். அதற்கு விமர்சனம் வைப்பது போல அவருடைய சிரிப்பை வச்சு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதாவது, நானாவது செங்கலை தான் காட்டினேன், அவர் பல்ல காட்டினாரு அப்படின்னு சொல்லி. அதற்கு பதில் கருத்தை வைக்கிறார், நான் கூட்டணியில இருந்து பல்ல காட்டினேன், ஆனா திமுக வந்து பாஜக எதிர்ப்புன்றது முன் வச்சுதானே ஆட்சியை பிடிச்சாங்க, தொடர்ந்து அதை தானே பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக முதலமைச்சரும் அவருடைய மகனும் பண்ணியிருக்கிற காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல வந்து முதலமைச்சரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, பிரதமர் மோடி அவர்களோட ரொம்ப இணக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறது போன்ற, சிரிப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கிறது. நான் பல்ல காட்டினேன், இவங்க ஏன் பல்ல காட்டினாங்க, மக்களிடம் இரட்டை வேடம் போடுகிறது திமுக, நாடகம் ஆடுறாங்க, இந்த நாடகத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தீவிரமான தன்னோட பிரச்சார களத்தையே மாற்றி அமைச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்பு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இருந்ததற்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத அரசியல் விமர்சகர்களும் சரி, அதாவது பாலிடிக்ஸை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களும் சரி உணர்ந்திருக்க கூடும் கண்டிப்பாக. அந்த வகையில இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன ஹைலைட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கெல்லாம் பார்த்திருந்தாலும் அது ஒரு கோர்வையா நம்ம பார்த்துடலாம். இந்த செங்கலை காட்டினவருக்கு பதிலடி கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி எந்த தொகுதிக்கு போறோமோ அந்த தொகுதியினுடைய பிரச்சனை பேசி வாக்கு கேட்கறது தான் அந்த தேர்தலில் ஈடுபடக்கூடிய வேட்பாளர்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனா திமுகவினர் எங்க போனாலும் அதிமுகவை சாடுறதையே தான் வேலையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி அவர்கள் முன்வைத்திருந்தார். அதற்கு தகுந்தாற் போல தொடர்ந்து மேடை பேச்சுகள்ல அதிமுகவை சாடுறதையே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதில் அவ்வப்போது பாஜகவும் வந்துதான் செல்கிறது. சரி, அடுத்த கட்டமாக இந்த மோதல் முற்றியது ஏன் அப்படின்னா, இந்த பல்லு செங்கல் இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டோ காட்டினார் இல்லையா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். அதற்கு பிறகு என்ன யுக்திகளை கையில் எடுத்திருக்கார் அப்படின்னா, உங்க முதல்வரிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பெட்டியை கொண்டே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்தார் இல்லையா, அந்த புகார் பெட்டியை கையோடு கொண்டு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல முதலமைச்சர் அவர்களுடைய விமர்சனங்களும் மிக கடுமையாக கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை விமர்சிக்கும் போது ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த கட்டமாக இவர் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான், பாஜக ஒரு வாஷிங் மிஷின் ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸும் சரி திமுகவுமே பல மேடைகள்ல பேசியிருக்காங்க.
அதே விஷயம் தான் இங்க தமிழ்நாட்டிலயும் நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் செயல் வீரர் ஆகிட்டாரா, மனித புனிதர் ஆகிட்டாரா அப்படின்னு பேசின எடப்பாடி அவர்கள் ஒரு வீடியோவையும் அந்த பிரச்சார களத்தில் வெளியிட்டாங்க மக்களுக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அந்த வீடியோவையே போட்டாங்க. அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் போது இவர் அதிமுகவில் இருந்தார் இல்லையா, அப்போ கருணாநிதி அவர்களையும் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் இன்றைய தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் செய்த அந்த வீடியோ காட்சியையும் வெளியிட்டாரு. இந்த தொடர் பிரச்சாரங்கள்ல எடப்பாடி அவர்களுக்கு மிக பெரும் ஆதரவு கூடி இருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, திமுகவிற்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? நாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியாக இருக்கிறோம். அதனால இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கணும். எங்கள் மீது, அதாவது தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த அதிருப்திகள், இந்த 3 ஆண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அதிருப்திகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஆனா 99% நிறைவேற்றிட்டோம் பொய் சொல்றாரு ஸ்டாலின் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சரி, எதிர்கட்சியினரும் வைக்கிறாங்க, மக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த கஞ்சா புழக்கம், ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் திமுகவிலேயே இருந்தது, இந்த மாதிரியான ரெய்டு, இடி ரெய்டு, அமலாக்கத்துறை வழக்குகள், செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறது ஜெயில, இந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை போக்கணும், வெற்றி வாகை சூடணும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு எங்க மீது எந்தவித வெறுப்பும் இல்லை, எதிர்கட்சியினர் வைக்கக்கூடிய பழி சுமத்தல் தான் இது அப்படின்னு மேடையில பேசணும் இல்லையா, அந்த ஒரு சவாலை தவிர பெருசா வேற என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சவால் அப்படின்னா, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் இந்தியா கூட்டணியே அமைந்திருக்கிறது. அதனால மோடி வரக்கூடாது, அது காங்கிரஸ் தான் வரணும், இந்தியா கூட்டணி தான் வரணும் அப்படிங்கிற இந்த 2 சவாலை நோக்கி தான் அவங்க பயணப்படுவாங்க. ஆனா அதிமுகவிற்கு பல்வேறு சவால்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் அப்படின்னு அதிமுகவுடைய பெரும்பான்மையான நேரங்கள் இதுலயே தான் கழிந்தது. மக்களுக்கும் அவங்களுக்குமான அந்த நெருக்கமே ரொம்ப குறைந்துட்டதா தான் இருந்தது. அது உண்மையும் தான். அரசியல் விமர்சகர்களோட பார்வையா இருந்தாலும் அது உண்மையும் தான். ஆனா இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர், ஒற்றை தலைமை தான், கட்சி சின்னம் கொடி எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கு, அதிமுகனா இவங்க தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தல் நேரத்திலையுமே தேர்தல் ஆணையத்தை ஓபிஎஸ் அவர்கள் நாடி இருந்தாரு, சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிற வகையில. ஆனா தேர்தல் ஆணையமே அதிமுக கட்சி கொடி சின்னம் இனிமே நீங்க நிரந்தரமா பயன்படுத்த தடை, இனி இது இந்த நபர்களுக்கே சாரும், அதிமுகவிற்கே சாரும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு தான் சாடும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்திற்கே அவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. இத்தனை போராட்டங்களையும் சவால்களையும் தாண்டி வந்து பொதுச் செயலாளரான பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இது. அதனால இந்த தேர்தலை கண்டிப்பா வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல அதிமுக இருக்கிறது. இதையும் தாண்டி பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்திருக்காங்க. இப்ப திமுக அதிரடியான விமர்சனங்களை வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இத்தனை காலம் இருந்தாங்க, அந்த பாஜக மீதான வெறுப்பு வாக்குகள் அனைத்தையுமே திமுக பெற்றுட்டு இருந்தாங்க. சோ இப்ப இவங்க தைரியமா நாங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்தது அவங்களுக்கு பொறுக்கல, அந்த வாக்குகளை நாங்க சிதறடிச்சிடுவோமே, எங்களுக்கான வாக்குகள் எங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல திமுக இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றாரு, அடுக்கடுக்கான பொய்களை முன் வைக்கிறாரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, 2021 தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக பெட்ரோல் டீசல் விலையை குறிப்போம், 1000 ரூபாய், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், கல்வி கடன் ரத்து, லேப்டாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு பணியாளர்கள் இவ்வளவு நிரப்போம் அப்படின்னு பல்வேறு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல 99% நிறைவேற்றிட்டோம் அவங்க சொல்றாங்க. ஆனா நிறைவேற்றப்படாத பல்வேறு வாக்குறுதிகளால இன்றைக்கு மக்கள் வெறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசிட்டு வராரு. அவரு அவ்வளவு தீவிரமாக பேசக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரையில மக்களோட ஆதரவும் அவருக்கு இருக்கிறத நம்ம தொலைக்காட்சிகள் வழியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ ஆடியோல ஹைலைட் ஆனது என்ன அப்படின்னா, தேனிக்கு போகும்போது டிடிவி தினகரன் அவருடைய அந்த ஆடியோவை போட்டிருந்தாங்க.
அதாவது நோட்டா கூட போட்டி போடுற பாஜக கூட நாங்க கூட்டணி வைப்போமா அப்படின்னு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு இல்லையா, அந்த ஆடியோவை அங்க களத்துல போட்டோன்னே அங்க கூடியிருந்த அந்த மக்கள் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தையும் பார்க்க முடியுது. இது எல்லாம் தாண்டி சுவாரஸ்யமான ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த மழைநீர் வடிகால் குறித்து மாற்றி மாற்றி கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்பு பின்பு இந்த விஷயங்களையும் வீடியோவும் வெளியிட்டதும் மக்களோட அந்த ஆரவாரமே அதிகமாயிருச்சு. அதையும் தாண்டி இரட்டை இலைக்கு ஓட்டு, வேட்பாளர் பெயர் சொல்லும் போதும் சரி, திமுக மீதான விமர்சனங்களும் சரி, பாஜக மீதான இத்தனை நாட்களாக பாஜக மீது ஏன் விமர்சனம் வைக்கல அப்படிங்கிற மிக பெரும் கேள்வி அதிமுகவை நோக்கியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கியும் இருந்தது. அந்த கேள்விக்கும் விடை தடுற மாதிரியான விமர்சனங்களை தற்போது வைக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆக மொத்தம் பிரச்சார களத்துல அதிமுக தீவிரமாக, நுணுக்கமாக மக்களுடைய தேவைகளை புரிந்து எளிமையாக மக்களோட ஒன்றி பிரச்சார களத்துல தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. சரி, பிரச்சார களத்துல முந்துவது அதிமுகவாக இருக்கிறது. இந்த பிரச்சார களத்துல குவியக்கூடிய அத்தனை மக்களும் வாக்குகளாக மாறுவார்களா, அவங்களுடைய வாக்குகள் வந்து சேருமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். சரி, இந்த தேர்தல்ல முந்துவது யார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னும் பல செய்திகளோடு இணையலாம். நன்றி.